எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான். இந்த தயிர் சாதம் நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அதுவும் 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இதனால் இந்த தயிர் சாதத்தோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அது என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல கூலிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு பல பேர் நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. தயிர் சாதம் நல்லா சூடாக சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா வடித்து வச்ச சாதம் தான் வச்சுருக்கேன். இது ரொம்பவே ஆறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நான் புளிக்குழம்புக்காக நான் வடித்ததுனால கொஞ்சம் விதையாகவே இருக்கிற மாதிரி வடிச்சிருக்கேன். இது கண்டிப்பாக தயிர் சாதத்துக்கு செட்டே ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க சாதத்துக்கு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி சாதம் மூழ்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மிலே வச்சு நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணியிலே அந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான், கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இதில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இருக்கும். இந்த தண்ணியை நம்ம வடிக்க தேவையில்லை. இந்த தண்ணியோட நம்ம எடுத்துருக்க இந்த சாதத்தை நல்லா மசிச்சுக்கோங்க. நீங்கள் சூடாக இருக்கும் போது மசிச்சிங்கன்னா நல்லா குழைவாயிரும். அதோட நம்ம எந்த அளவுக்கு தயிர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நைஸாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்க்குறேன். வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். அந்த பெருங்காயத்தூள் மேலே நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில், அதுவும் சுட சுட தயிர் சாதம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.